பார்த்து வந்தால் ஏன் அந்த வாழ்க்கை இனிக்கும் என்று நான் சொல்லுகின்றேன். இது நாமே எடுத்த முடிவு. நம்ம தோத்து போயிடக்கூடாது. 2 பேரும் ஜெயிச்சு காட்டணுன்ற உறுதி காதல் திருமணத்தில் தான் இருக்கும். அப்பா அம்மா பார்த்து செய்து வைக்கிற கல்யாணம் நீங்கள் தானே பார்த்தீங்க, என்ன பார்த்துருக்கீங்க? இதெல்லாம் ஒரு ஆளான்னு அவங்க மேலே பழியை தூக்கி போட்டு பிரியறதுக்கு தயாராக இருக்காங்க. ஆனால் காதல் திருமணம் இது என்னுடைய முடிவு என்பதனால் இன்னும் ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்க, இன்னும் பொறுப்பாக இருக்காங்க, வாழ்ந்து காட்டி ஜெயிக்கணும்னு இருக்காங்க. ராஜா சார் என்ன சொன்னீங்க? நீங்கள் பெற்றோர் பார்த்து செய்து வைத்த திருமணம்லாம் தான் அவங்க தான் 60ஆம் கல்யாணம் செஞ்சுக்கிறாங்களாம். சார் இப்போ 60 வயசு ஆனவங்கள்லாம் பெற்றோர் பார்த்து வச்ச கல்யாணம் தான் சார் செஞ்சுருப்பாங்க. இன்றைய இளைஞர்களுக்கு இன்னும் 60 வயசு ஆகலையே. ஆகும்போது பாருங்க நீங்கள் இருக்கிறத சொன்னா இது என்னைக்கும் இருக்க பழசுகளை பேசிக்கிட்டு இருக்கேன். சார் என்ன வேணா பேசுங்க. நீங்கள் விராட் கோலியை பற்றி நீங்கள் சொன்னது நியாயமா ராஜா சார்? சில பேருக்கு நல்லதே பேசுவார். டக் அடித்தா, விராட் கோலி டக் அடித்தா 2 மேட்ச்சு 3 மேட்ச்சு மட்டும் ரசிகர்கள்லாம் பொறுமையாக இருப்பாங்க சார். ஒரு 5 மேட்ச்சில் டக் அடிக்கிறாருன்னா எல்லாரும் ரசிகர்கள் பார்த்து அவரை திட்ட ஆரம்பிப்பாங்க. விராட் கோலி எப்போது ஓய்வு பெற போகிறார்னு பேச ஆரம்பிப்பாங்க. ஆனால் அப்படி தோற்று போன அன்று இரவுகள் கூட அவங்க மனைவி மாத்திரம்தான் சார் கூட இருந்து ஆறுதல் சொல்லுவாங்க. அதுதான் சார் காதலினுடைய வலிமை. அதனால தான் ஜெயிக்கிற போது, தோக்கும் போது தன் பக்கத்தில் இருக்கிற தன்னுடைய காதலியை தான் ஜெயிக்கிற போது நினைச்சு பார்க்குறானே அவன் தான் சார் உண்மையான காதலன். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது சார். இங்கே இருக்கிற எத்தனையோ பேருக்கு 50 வயசு 60 வயசுக்கு மேலே இருக்கும். உங்களெல்லாம் பொண்ணு பார்த்த அந்த நாளை நீங்கள் மகிழ்ச்சியாக யோசிச்சு பார்க்குறீங்க. என்னென்ன கேள்வி கேட்டது கிழங்கட்டையெல்லாம் சேர்ந்து. உனக்கு பாட தெரியுமா, உனக்கு ஆட தெரியுமா, சிலதெல்லாம் முடியை இழுத்து பார்த்துது, சிலது போட்டிருக்கிற தங்கம் ஒரிஜினலான்னு உரசி பார்த்துது. சார் பெண் பார்ப்பது என்ற சடங்கே நாகரிகமற்றது என்று நினைக்கிறது இந்த தலைமுறை. ஏன்னா ஒரு பொண்ணை நீங்கள் வர சொல்ல வேண்டியது, வாம்மா மின்னல்னு ஒருத்தர கும்பலாக இருந்து சொஜி பஜ்ஜி சாப்பிட்டுட்டு அப்புறமா போய் சொல்கிறோன்னு போய் லெட்ரு போட வேண்டியது. என்னென்ன அயோக்கியத்தனெல்லாம் நடத்தினீங்க நீங்கள் பெரியவர்கள் பார்த்து வைக்கிற திருமணத்தில். அக்காவை பார்த்து போயிட்டு ஊருக்கு போய் லெட்டரில் அக்காவை விட தங்கையை பிடித்திருக்கிறதுன்னு லெட்ரு எழுதுனீங்களா இல்லையா? நீங்களாம் இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப நாகரீகமாக இந்த மாதிரி கல்யாணத்தை தான் பண்ணணுமா?